சிஸ்டர் வந்து மேலே தான் இருக்காங்க. சகாஸ் பப்ளோ ஈவினிங் வந்து ஒரு 2 hours வந்து சொல்லிக் கொடுப்போம் அவங்களுக்கு. பாப்பாவும் ஹோம்ஒர்க் படிச்சுட்டு இருக்கா. ஒரு நிமிஷம் இருந்தபடி வெயிட்டிங், கொஞ்சம் லேட்டாக படிக்கலாம். மகேஷ் சிஸ்டர் கூட கால் பண்ணாங்க, உங்களுக்கு சர்ப்ரைஸாக உன்னை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு பார்க்கலாம். கால் பண்ணீங்க, என்ன சஸ்பென்ஸ் தெரியல. கறிக்கிழமா எப்படி தெரியும்? யாரோ வந்திருக்காங்க, அப்பா வந்திருக்காங்க, அதான் சர்ப்ரைஸ். அப்பாவா அத்தையா? அப்பாவா அத்தையா? ஜாலியா அப்படின்னா ஸ்பெஷல் கிடைச்சிருக்க திருப்பூர்ல இருந்து. அத்தை ஆத்தா நைட்டு வருவாங்க. அத்தையை பார்க்க கண்டிப்பா வருவாங்க. மாத்தூர்ல இருந்து வந்திருக்கிறாங்க. அதான் இப்போ சமைச்சு முடிச்சுட்டு பாப்பா நயோ பாப்பா வந்து அக்கா இன்னைக்கு இங்கே டியூஷன் எடுக்கிறாங்க. இப்போதான் அவங்க வீட்டுக்கு தான் போவாங்க பசங்களாம். இன்னைக்கு இங்கே அக்கா வீட்டுக்கு வந்துருக்குறாங்க. இப்போ நயோ பாப்பா சகாஸ் பாப்பாலாம் அக்காட்ட தான் டியூஷன் படிச்சுட்டு இருக்கிறாங்க. நான் பாப்பா மட்டும் வந்துருக்கணும்னு சொல்லி தான் பாப்பாவுக்கு இப்போ பசங்களாம் சாப்பிட்டுக்கிறாங்களா. பாப்பா இப்போ தான் ஸ்கூல் விட்டு இருந்தது, அதுக்காண்டி சாப்பாடு எடுத்து வந்தேன். ஈவினிங் எப்படி நீங்க வந்தோம்னா கூட பிறந்தவங்க தான், வேற வேற ஊர்ல தான் இருக்கிறவங்க கூட பிறந்தவங்க தான். எதாவது ஈவினிங் நீங்க வரும்போது பசங்களுக்கு எப்படி வருவாங்க. ஆனால் இன்னைக்கு நாத்தனார் வந்திருக்காங்களா, நானும் போய் பார்க்கணும் அவங்கள. அம்மா நைட்டு தான் வருவாங்களாம். அவங்க எப்பயும் வந்து தம்பி ஊர்லேருந்து வந்து அவங்க வீட்டுக்காரங்க வந்து ஸ்பெஷலாக செய்வாங்க தெரியும், நான் வீடியோ பார்த்துருக்கேன் அடிக்கடி. சரி இன்னைக்கு அவங்க தான் வந்திருக்காங்கன்னு நினச்சேன். நாத்தனார் வந்திருக்காங்களா, பார்க்கலாம் அவங்களையும் போய் பார்க்கணும். என்ன சஸ்பென்ஸ்ன்னு பார்க்கலாமா? பாப்பாவுக்கு வந்து ஒயிட் ரைஸ் சிக்கன் குழம்புடா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. பிஸ்கட் காப்பில் நினச்சி சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸு. அவளுக்கு வந்து இந்த அடைனா ரொம்ப பிடிக்குது, கொடுக்க மாட்டேங்கிறா. இந்த அடையெல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு இதெல்லாம் கிடைக்கிறது, இப்போ ரேராக தான் கிடைக்கிறது. அவளுக்கு பிடிக்கும், அவளுக்கு பிடிச்சதான் மட்டும் வாங்கிட்டு வந்துருக்காங்க. நான் ஏன் பிடிச்சிருக்கடா. இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் சமைச்சது இந்த சாப்பாடு தான். இப்போ வந்து இப்போ பாப்பா வந்து குட்டி நயனிகா பாப்பா வந்து பசங்களும் சாப்பிட்டுக்கிட்டாங்க வீட்டில். இப்போ பாப்பா மட்டும் சாப்பிட்டுட்டு அப்புறம் லேட்டாக அக்கா காப்பி குடி கொடுத்தாங்க. அப்புறம் பிஸ்கட் நம்ம சாப்பிடுவோம். ஸ்நாக்ஸ் ஷேர் பண்ணி இப்போ நாங்கள் சாப்பிட்றோம். பாப்பா வந்து சாதம் சாப்பிட்றா, நான் வந்து வாங்கிட்டு வந்து ஸ்நாக்ஸை தம்பி நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம். ஜோதி அக்கா எங்கள் பக்கத்து வீட்டு அக்கா, அவங்க ஜோதி அக்கா. கோச்சிக்கிட்டாங்க, எனக்கு பொண்ணுதான் அவங்க, அக்கான்னு சொல்றேன்னு கோச்சிக்கிட்டாங்க. சாப்பாடு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. எல்லாம் ஒரு அடையும் நல்லா இருக்கு, ஒரு நல்லா இருக்கு. ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுருக்காங்க. நல்லா இருக்குல்ல சாப்பாடு? மன்னார்குடியில் அரிசி ரசம்ல ஒரு கடை இருக்கு, அது ஒரு நாள் நான் வீடியோ போடுறாங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அங்கெல்லாம் வாங்கியிருக்காங்க. அது உரைக்குன்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் டியூஷன் உரமாட்டோம்னாங்க. அதுக்கு தானே அப்படிலாம் இல்லை, கரெக்டாக அந்த டைத்துக்கு ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிருவாங்க. இங்கிலீஷ் மட்டும் சொல்லி கொடுக்குறதுக்காக தான் நான் வருவேன். மேக்ஸும் பிக்கப் பண்ணிக்கிறாங்க. 2 times ஒரு டைத்தில் 2 times சொல்லி கொடுத்தோம்னா பிக்கப் பண்ணிக்கிறாங்க. முன்னாடி தண்ணி லைட்டாக காரமாக இருக்கு. அப்போ எப்படி இருக்கு? இன்னும் சிக்கன் இங்கேயே நிறைய இருக்கு, அங்கே வீட்டுக்கு எங்கள் சேனல் நேம் ரகி நயோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பாய்.